ஹலோங்க, கார்த்திகை தீபம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கு. என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யா வந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. அருண் ரொம்ப பதறி போயிடுறாரு. வா ஐஸ்வர்யா, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம், சொன்னால் கேளு, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுற போதும் என்னால் அதுக்கப்புறம் தாங்கிக்கவே முடியாது, தயவு செஞ்சு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது இவனை சமாளிக்கவே முடியலையே, ஒரு டைம் சொன்னாவே புரிஞ்சுக்க மாட்டானா? இல்லைங்க, எனக்கு வேணாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலில் பயங்க, குழந்தை நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா சமாளிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அபிராமி எங்கே வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அருண் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, அபிராமி, ஐஸ்வர்யா இந்த விஷயத்துலலாம் விளையாட்டாக இருக்கக்கூடாது, குழந்தை வந்துட்டு ரொம்ப சேஃபாக நம்ம பார்த்துக்கணும், சொன்னால் கேளு, எந்த பிரச்சனையும் இருக்காது, இருந்தாலும் நம்ம ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அபிராமியோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சொன்னால் கேளுங்க, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நார்மல் செக்கப் அப்போ நம்ம போய்க்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தீபாக்கு வந்து ஃபீல் ஆயிடுது, ஒரு குழந்தை விஷயத்தில் ஒரு அம்மா எவ்வளோ செக்யூர்டாக இருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்றுனா டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவ இவ்வளோ அசால்ட்டாக இருக்கும்போது ஏதோ போய் சொல்கிற மாதிரி தான் தோணுது, இவ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தீபா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டே இருக்காங்க. ஐஸ்வர்யா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஐஸ்வர்யா உள்ளே போயிடுறாங்க. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. தீபாக்கு வந்து நல்லாவே சந்தேகம் வந்துடுது, ஐஸ்வர்யா மேலே ஏதோ தப்பு பண்ணுறா, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்த சீனில் ஆஃபீஸ் ரூமில் வந்துட்டு ரம்யா விஸ்வநாத் வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க. காலையில் நடந்த விஷயத்தினால பின்னாடி வந்து திரும்பி உட்காந்துருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு யார் தான் அவங்க அப்படின்னு சொல்லி மேடமை பார்க்கறதுக்காக உள்ளே போகலாம் அப்படின்ட்டு போகும்போது வந்துட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்னை ஆனந்த் சார் வந்து இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க சொல்லி தான் இந்த ஆஃபீஸ்க்கு நான் ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. சரி இருங்க மேடம், கேட்டு வந்து உள்ள அலோ பண்றேன் அப்படின்ட்டு அவர் உள்ள போய் கேட்கிறாரு. மேடம், யாரோ ஆனந்த்னு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஒருத்தன் வந்து வேலைக்கு சேர்றதுக்காக வந்திருக்கான், உங்களை பார்க்கணும்னு சொல்றான், வெளியே நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி ரம்யா விஸ்வநாதன் சொல்லிடுறாங்க. அவரும் கார்த்திக் கிட்ட போய் மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக்கும் உள்ள வந்து கதவை ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள போய் பார்க்கும்போது அந்த ரம்யா விஸ்வநாதோட படம் பெரிய படமா முன்னாடி மாட்டியிருக்காங்க. அச்சோ போச்சு, இவங்களா காலையிலேயே நிறைய வம்பிழுத்துட்டமே, வெளியே போயிடலாமா, எப்படி சமாளிக்கிறது, கண்டிப்பா வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு சரி பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கெத்தா உள்ள போறாரு. மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க சேர்ல வந்து பின்னாடி திரும்பி உட்காந்துருக்காங்க. அப்படியே டேர்ன் பண்ணி கார்த்திகை பார்க்குறாங்க. அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க, அவ்வளோ கோவப்படுறாங்க. நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க ரம்யா விஸ்வநாதன். ஓ, நீ தான் வேலை கேட்க வந்திருக்கியா, ஒரு எங்கிட்டயே வேலை கேட்க வந்துட்டு உனக்கு அவ்வளோ தைரியமா என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு காலையில் என்னென்னலாம் பண்ண அப்படின்னு சொல்லி நல்லா காய்ச்சின்னு காய்ச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக்னால எதுவுமே பேச முடியல, அமைதியாக பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா எதிர்த்து ஏதாச்சும் பேசினா அப்படின்னா இங்கே வேலை இல்லை அப்படின்னாலும் ஆனந்த் வந்து சொன்ன மாதிரி நம்ம போட்டியில் தோத்த மாதிரி ஆகிடும், சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக இருந்து ஏதாச்சும் சமாளிக்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே இருக்காரு. இந்த பக்கம் அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, உனக்கு வேலையெல்லாம் கிடையாது, முதல்ல ஆஃபீஸை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க ரம்யா. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ரம்யா வந்துட்டு கார்த்திக் மேலே இருக்க கோவம் வந்து சமாதானாகி வேலைக்கு சேர்த்திடுவாங்க. ரம்யாவுக்கு கார்த்திக் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் சீரியலை. வர எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கார்த்திகை தீபம் சீரியல் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கார்த்திக் தீபா பேரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.